டைட்டில் வின்னர் அபிஷேகா வீட்ல திடீர்னு ஊர் மக்கள் குவிஞ்சதால ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அன்பும் அபிப்பிராயத்தையும் அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அபிஷேகோட ஃபேமிலி எமோஷனலா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போறோம். சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 டைட்டில் வினரா அபிஷேகா வந்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ் விஷ்ணுவர்தனும் தன்விக்கு தேர்ட் பிளேஸும் கிடைச்சிருக்குது. இப்போ ₹1,00,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை அபிஷேகா பரிசா வாங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு சூப்பரா அந்த வீட்டை அபிஷேகாவோட ஃபேமிலி கிட்ட டிஆர்ஏ ஹோம்ஸ் ஒப்படைக்க போறாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இப்போ அப்டேட்டா கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்த ஒரு 6 மாத காலமாவே அபிஷேகா இந்த சரிகமப்பால எப்ப ஒரு கண்டஸ்டண்டா செலக்ட் ஆனாங்களோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஊர் பக்கம் அவங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது நாட்கள் ரொம்ப குறைவு தான். உதாரணத்துக்கு ஒரு வாரத்துல குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 நாட்கள் அவங்க சென்னைக்கு ஷூட்டிங்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க சொந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் நன்னிலம் பகுதியில தான் அவங்க வராங்க. சென்னைக்கு வந்த அபிஷேகா முதல் ஒரு 2-3 வாரங்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அபிஷேகாவுக்கு கிடைக்கும், ஃபினாலே வரைக்கும் போய் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க நினைச்சே பார்க்கல. இதை தான் அவங்க ஊர் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அபிஷேகா சரிகமப்பா டைம்ல அடிக்கடி ஊருக்கு வந்தாலும் அவங்க ஊர் மக்கள் அபிஷேகாவை பார்த்து போன வாரம் டிவியில் உன்னை பார்த்தேன், நல்லா பாடினேன் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் தன்னோட ஊருக்கே பெருமை வாங்கி கொடுத்த அபிஷேகா டைட்டில் வினரா வருவாங்க அப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம். அந்த அளவுக்கு அன்பும் அபிப்பிராயமும் அபிஷேகா மேல இருந்தாலும் அதை அவங்க பெருசா கேர் பண்ணாம தான் இருந்திருக்காங்க. எப்ப அபிஷேகா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 டைட்டில் வின் பண்ணாங்களோ அப்ப இருந்தே அந்த ஊர் மக்கள் அபிஷேகாவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அபிஷேகா எப்பதான் ஊருக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வார காலம் அபிஷேகா சென்னையில் தான் இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கறது, அதே மாதிரி ஜீ தமிழ்ல அவங்க அட்டன் பண்ணக்கூடிய ஷோ, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கமிட்டான எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. சொந்த ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாமே அபிஷேகா வீட்டுக்கு போயிட்டு கண்ணி விட்டு பயங்கரமா ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்களாம். அபிஷேகா, நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்துட்ட அப்படிங்கிற மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்களாம். இதை பார்த்துட்டு அபிஷேகோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய ஆனந்த கண்ணில மூழ்கியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.